எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நேற்று ஒரு அப்செட்டான டே தான் சிஎஸ்கேக்கு. எல்எஸ்டி கிட்ட லாஸ்ட் மேட்ச் ஹோமில் ஜெயிச்சிருந்தோம். பட் இப்போ லக்னோவில் தோற்றுருக்கிறோம். பட் ஸ்டில் வி ஆர் ஆன் த ரேஸ். அதை வந்து மறந்துட வேண்டாம். அதை வச்சு தான் இந்த டிஸ்கஷனை நம்ம வந்து இன்னும் சுவாரஸ்யமாக கொண்டு போகிறோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம மீட் பண்ண வந்திருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் பலா. சார் நேற்று மேட்ச்சு அது நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. பட் நம்ம வந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் சார். கோரா நம்ம பேச வேண்டியதுன்னா முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய 2 பேர், சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். வழக்கமாக ஒருத்தவங்களை பாராட்டிட்டு ஒருத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். ஏன்னா அவங்களோட கேம் அப்படி தான் இருந்திருக்கு. சஞ்சு ஆடினார்னா இவரை சொதப்புவார், இவர் ஆடினார்னா சஞ்சு சொதப்புவார்ட்டு. நேற்று இவ்வளோ முக்கியமான மேட்ச்சில் 2 பேருமே ஏதோ ஒரு ஸ்டார்ட் கொடுக்க, அந்த ஸ்டார்ட்லேயே நம்ம தோற்றுறோம்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே ராங் ஃபுட்டில் போன மாதிரி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் சஞ்சுவோட ஃபுட் மூமெண்ட் எல்லாமே ரொம்ப அவருக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் பீட் ஆனார். ஓகே, ஃபஸ்ட்டு பால் ஆஃப் லைனில் ஒரு அவுட் ஸ்விங்க்கு, பியூட்டிஃபுல் அவுட் ஸ்விங்க்கு ஷமிக்கு பீட் ஆனார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணி ஆடிட்டு இருந்தார். ஓகே, அவர் எதிர்பார்த்தது பூரா அவுட் ஸ்விங்கே எதிர்பார்த்துட்டு ஆடிட்டு இருந்தார். அதனால தான் வெளியே போய் பாலை கொத்தினார். அது 2 ஷாட் அந்த மாதிரி போனதுக்கும் அப்படி தான் போச்சு. அவர் வந்து ப்ரீ டிட்டர்மெண்டாக இந்த பால் அவுட் ஸ்விங் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தார். அந்த இடத்துல ஒரு சின்ன குறை ஷமி மேலே என்ன சொல்லணும்னா, அவர் இன்ஸ்விங் ட்ரை பண்ணவே இல்லை. இன்ஸ்விங் ட்ரை பண்ணியிருந்தாருன்னா சஞ்சு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே தூக்கிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப டென்டேட்டிவாக இருந்தார் சஞ்சு சாம்சன். பார்த்தீங்கன்னா ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் அவர் டென்டேட்டிவாக இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. 12 மேட்ச் அவர் அப்படி தான் இருக்காரு. அதனால அது வந்து எப்பாவது ஒரு தடவை நடந்தால் தான் அது நியூஸ். எப்பவுமே நடந்துட்டு இருந்தால் அது பேர் நியூஸ் கிடையாதுல்ல. அந்த மாதிரி இந்த ஒரு இன்னிங்ஸ் மட்டும் இந்த 12 மேட்ச்ல நல்லா ஆடினார்னு சொல்லணும். அது கூட பெரிய எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் சொல்ல முடியாது. அந்த 140 150 ரேஞ்சுக்கு அவர் ஆடினதுனால ஓகேன்னு இருந்தது. பட் நீங்கள் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்லேயே சிஎஸ்கேவோட ஓப்பனர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஓப்பனர்ஸ் இந்த சென்ஸ் ஓப்பனர் 2 ஓப்பனரில் ஒருத்தர் அடிச்சிருக்கலாம். சஞ்சு 2 செஞ்சுரி அடிச்சிட்டாரு. அது ஒன்றும் நம்ம குறை சொல்கிற மாதிரி இல்லை. நான் சொல்கிறது ஓப்பனிங் காம்போ, அந்த பேரா வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் இதுதான் சிஎஸ்கேக்கு ஒரு 2-3 சீசனாக இருக்கிற ஒரு சாபக்கேடா இருக்கு. இந்த வாட்டி சஞ்சு வந்தோடனே அது மாறும்னு பார்த்தோம், மாறல. அதுக்கு ஓரளவுக்கு ருத்ராஜோட ஒரு பிடிவாத குணம் கூட காரணம்னு சொல்லலாம். ஏன்னா ஆயுஷ் மாத்திரை இருந்த வரைக்கும் அவங்க ஆயுஷ் மாத்திரையை ஓப்பன் பண்ண விட்டுருக்கலாம். அது பண்ணாம இவர் வந்து அந்த நம்பர் 2 பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாரு. அதனால அந்த எஃபெக்ட்னு கூட சொல்லலாம். ஓப்பனிங் முதற் கோணல் முற்றும் கோணலாவே நிறைய தடவை அந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. நேத்திக்கு ரொம்ப பேத்தட்டிக்காக இருந்தது. 2 பால் தான் போனாங்க, ஒன்றுமே முடியல அவங்களால. அப்படி ஒன்றும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி போலிங்னு சொல்ல முடியாது. விக்கெட்டில் அந்த மாதிரி ஜூஸ் இருந்ததான்னு பார்த்தா நல்லா போட்டாங்க. நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. பால் அழகாக ஆஃப் த பிச்சு நல்லா சீம் ஆச்சு, அதெல்லாம் இருந்தது. பட் அதில் ஒன்றும் அன்பிளேபிளாலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் T20 கிரிக்கெட்டுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கையை காலை மூவ் பண்ணி 2 அடி அடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு லைன் போயிடும். அது எப்படி லைனை போக்க வைக்கணுங்கிறத பின்னாடி வந்து காமிச்சாங்க. அது அப்புறம் பேசலாம் நம்ம. ஸோ அவங்க ஓப்பனர்ஸ் விட்டாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். ஓகே, உர்வில் பட்டேல் நம்ம ஹோமில் ஆடும் போது இதே டீம் கிட்ட அவ்வளோ அடி அடிச்சாரு, ரெக்கார்ட்லாம் படிச்சாரு, பேசணும். நேற்று வந்து வென் இட் நீடட் த மோஸ்ட் அங்கே ஃபெயில் ஆகுறாரு. அண்ட் டெவால் பிரேவிஸ் பற்றியும் நம்ம பேசணும் சார். அவருமே வந்து இந்த சீசனில் வந்து கண்டா வர சொல்லுங்க பாட்டு போட்டு நம்ம வந்து அவரை வரவேற்கலாம் செஞ்சோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் ஏன் வந்தாருங்கிற மாதிரி டீமுக்கு அவருக்காக எந்த பங்களிப்புமே இல்லை. நம்ம தான் ஏபின்னு சொல்கிறோம். பட் ஆனால் கிரவுண்ட்லேயோ ரிப்போர்ட்லேயோ ஒன்றுமே இல்லையே சார். எடுத்துட்டோம், அவங்க டீமில் எடுத்தாச்சு. நீங்கள் அவர் வந்து டக் அவுட்டில் உட்கார வைக்கிறதுல பிரேவிஸ் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துட்டு டக் அவுட்டில் உட்கார வைக்கிறதுலையும் பிரயோஜனம் இல்லை. அப்படி டக் அவுட்டில் உட்கார வச்சுட்டு ஆடுறதுக்கு ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் இல்லை. அதுவும் இல்லை. அவருக்கு வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, whether you like me or not, you have to take me அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஸ்லாட்டுக்கு ஒரு ஃபாரினர் வேணும்னு இருக்கும்போது நீங்கள் இல்லைன்னா பஞ்சாப் போகிற மாதிரி ஃபாரினர்ஸே இல்லாமல் போகணும். இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 அப்ராட் தானே ஆடினாங்க நேற்றுக்கு சிஎஸ்கே. அதனால நீங்கள் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் சர்ஃப்ராஸை கொண்டு வரலாம். நீங்கள் உள்ள அகேன் ஆல் இண்டியன்ஸாக இருக்கும். நீங்கள் இவங்களை கொண்டு வந்து காசு கொடுத்து எடுத்தா ஆட வைக்கணும். சரி, பிரவேஷ் கிட்ட இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாந்து போனாங்கன்னு தான் சொல்லணும். நேற்றுக்கு நான் எனக்கு ரொம்ப என்னமோ ஒரு சம்திங் வாஸ் டெல்லிங் மீ இன்னைக்கு பிரவேஷ் டே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் டிடன்ட் ஹேப்பன். கார்த்திக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நான் என்னோட கமெண்ட்டுக்கு நான்
போன இன்னிங்ஸ் அவர் ஆடினதுக்கு வந்து இந்த கார்த்திக் சர்மா இன்னிங்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றீங்கலாம் கேட்டாங்க. நான் சொன்னேன் அந்த பையன்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது, அந்த பையன்கிட்ட மெச்சூரிட்டி இருக்குது, தலைக்கு மேலே இருக்கிற கழுத்துக்கு மேலே இருக்கிற தலையில் மெச்சூரிட்டி இருக்குது அவனுக்கு. 20 வயசுக்கு உண்டான மெச்சூரிட்டியோட ஜாஸ்தி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. he seems to be a captaincy material. ஓகே ஓகே. இன்னைக்கு சொல்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவனை ஒழுங்கா நர்ச்சர் பண்ணி கரெக்டான வழியில கொண்டு வந்தா அவன் 3 ஃபார்மேட் பிளேயரா இருப்பான். he is appearing, he is shaping to be a good captain. ஓகே. அப்படிதான் எனக்கு தோணுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஏன்னா நிறைய பேர் ப்ரூவன் ஆனதுக்கு அப்புறம் அவங்க மேல பெட் பண்றது ரொம்ப இயல்பு சார். இன்னைக்கு நீங்க ரஜத் பட்டிட்டார் மேல ப்ரூவ் பண்ணலாம், ருத்ராஜ் மேலேயே கூட பெட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா வந்து ஒருத்தன் அண்டர்டாகா இருக்கும் போது அவன் மேல பெட் பண்றது ரொம்ப அது ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸா இருக்கு. அப்படி என்ன சார் பாக்குறீங்க? அவர் மெச்சூரிட்டி, வேற ஒண்ணு, சிம்பிள் வேர்டு மெச்சூரிட்டி. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடணும். நான் எதுக்கு வந்திருக்கேன், நான் ஏற்கனவே போன இன்டர்வியூல எக்ஸ்பிளைன் பண்ணேன். பேட் எடுத்துட்டு உள்ள போறோம், ரன் அடிக்கிறது தான் என் வேலைன்னு இல்லை, என் டீம் ஜெயிக்கிறதுக்கு ஆடணும். அது 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 ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இது வந்து இட்ஸ் அ டீம் ஒர்க். இது டீம் ஒர்க் தானே, எல்லாரும் இருக்காங்கல்ல அவங்களும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டு நம்ம வர முடியாது. நம்ம இருந்து பார்க்கணும், நம்மள மாதிரி எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்கணும். அதுவும் 2 விக்கெட் போயிடுச்சு. பிரவேஷ் ஃபார்ம்ல இல்லை, தெரிஞ்சு போச்சு. சிவம் துபே கொஞ்சம் இப்படி அப்படி இருக்காரு. பின்னாடி வரதுல வந்து பெரிய ஹெல்தி பேட்டிங் இருக்குன்னு சொல்ல முடியாது. கை பிடிச்சா ரன் வரும், இல்லைன்னா இல்லை, அப்படி இருக்கு. பிரசாந்த் பேருக்கும் சரியான ஓப்பனிங் கிடைக்கல. ஆடின ஒரு 1 or 2 இன்னிங்ஸ்ல கூட நிறைய கேட்சஸ் விட்டாங்க அவரோட இன்னிங்ஸ்ல. ஸோ 100% டிபெண்டன்ட்டுங்கிற மாதிரி, டிபெண்டன்ஸ் இருக்க மாதிரி காட்டுறதுக்கு ஆட்கள் இல்லைங்கிறது அவருக்கு தெரிஞ்சு, இதெல்லாம் வந்து பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், உள்ளேந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷனா கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு மறுக்கலன்னா. இருந்தாலும் ஒரு சின்ன பையனுக்கு உள்ளேந்து 1008 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலும் பிரவேஷ் கூட தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும், நின்று ஆடினாரு. அப்படி இல்லை. அந்த மாதிரி அந்த அவரோட இன்னிங்ஸ் அவர் பேஸ் பண்ண விதத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அதுதான் நான் சொல்றேன் மெச்சூரிட்டி. முதல்ல கொஞ்ச நேரம் ஒரு எண்டை பிளாக் பண்ணிட்டாரு, ஏன் எண்டில் விக்கெட் கிடையாது உனக்கு அப்படின்னு. பிரவேசம் வந்த உடனே கொஞ்ச நேரம் அந்த 25 ரன் அடிச்சது கூட நல்ல ஒரு மாதிரி செட்டில் ஆன மாதிரி இருந்தது. ஓகே, பியூட்டிஃபுல் பார்ட்னர்ஷிப். 70 runs பார்ட்னர்ஷிப்புங்க, நல்லா தான் போனாங்க அவங்க. ஸோ அது வந்து அந்த பார்ட்னர்ஷிப் நல்லா அமையும் போது, அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ரன்ன பால் தான் போயிட்டு இருக்காரு கார்த்திக் சர்மா. அதுக்கப்புறம் பர்டிகுலர் ஸ்டேஜில் ஓப்பன் அவுட் ஆகி கியர் சேஞ்ச் பண்ணி போனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹி எண்டட் அப் சம்திங் அரௌண்ட் 160 என்னமோ முடிச்சாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவர் முடிச்சாரு. அவர் எக்ஸலண்ட் இன்னிங்ஸ். இந்த நீங்க கடைசி 2 மேட்சும் அவர் பாத்தீங்கன்னா அவனுக்கு போய் திருப்பி சான்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். கொடுத்தாதான் தெரியும் உங்களுக்கு. பிரசாந்த் வீர் கையில பாலை கொடுத்தாதான் எப்படி போலன்னு போட போறன்னு தெரியும். அந்த மாதிரி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, எடுத்தாச்சு. நீங்க ஆடணும்ல அவங்கள. யூ பிளே ஹிம், லெட் ஹிம் ப்ரூவ் வாட் சார்ட் ஆஃப் மெட்டீரியல் ஹி இஸ் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இப்போ கார்த்திக் சர்மா வந்து எனக்கு ரொம்ப ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அபவுட் ஹிம். ஆல்தோ சிஎஸ்கே தோத்தா கூட ஒரு நல்ல பிளேயர் கிடைச்சிருக்காங்கிறது எனக்கு ஒரு இதுவாக இருக்கு. மற்றபடி நீங்கள் பேட்டிங் பார்த்தீங்கன்னா பிரவேஷ் நம்ம பேசிட்டோம், ரொம்ப எதிர்பார்த்தோம், வேற வழி இல்லை, ஆப்ஷன் இல்லை, அதுக்கு சாய்ஸ் இல்லாத போது நீங்கள் ஏபிசிடின்னு கொடுத்தா தானே ஏதாவது ஒன்றை டிக் பண்ணணும். ஒன்னே ஏ தான் கொடுத்துருக்கீங்கன்னா அது தானே பண்ணி ஆகணும் நீங்கள் அப்படின்னு இருக்க மாதிரி அதை நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டீங்க. பேட்டிங் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. துபே இம்பாக்டா எடுத்திருக்காங்க சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் நல்ல ரன்ஸ் கொண்டு வந்தார். 150ல முடிய வேண்டிய ஸ்கோர் அவர் தான் 180 கிட்ட கொண்டு வந்தார். அவர் இல்லைன்னா அந்த ரன் கூட வந்திருக்காது. 150 160 தான் நம்மளோட எதிர்பார்த்த ஸ்கோர். துபே வந்து நம்ம 1008 திட்டுனா கூட எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை நான் தாண்டா காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு வந்து அந்த ஒரு கேம் ஆடினாரு. அதுவும் வழக்கம் போல அந்த 19th ஓவர் வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் 20th ஓவரில் வேலையை காமிச்சாரு. அது எல்லாத்தையும் அதுவும் அந்த திக்குன்னு நம்மளுக்கு இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்து விட்டுட்டு அந்த மாதிரி இருந்த நல்ல இன்னிங்ஸ் ஆடினாரு. அந்த இம்பேக்டை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இம்பேக்ட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நேத்திக்கு வந்து கடவுளுக்கு தான் தெரியும் 3 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஏன் ஆடினாங்கன்னு. கடவுளுக்கு தான் தெரியும். ஸ்பென்சர் ஜான்சன் விட்டுருங்க, அவர் ஆடியே ஆகணும். அவர் வேற பாவம் வந்து இறங்கினோன்னு கிரவுண்டுக்கு வர்றாரு ஆடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் நீங்கள் ஆடியே ஆகணும். நீங்கள் 4 ஃபாஸ்ட் பவுலர் ஆடுறதா முடிவு பண்ணதே தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். நான் சொல்கிறேன், இந்த பாருங்களேன், நான் சொல்கிறேன் போல எனி டீம் நீங்கள் வந்து அதுவும் நீங்கள் வந்து மஸ்ட் வின் சிச்சுவேஷனில் இருக்கீங்க, நீங்கள் வின் பண்ணியே தீரணும். உங்கள் டீம் என்னவா இருக்கும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கண்டிஷனை பற்றி கவலைப்படக்கூடாது. உங்கள் டீம் என்னவா இருக்கணும், என்னுடைய டீம்ங்கிறது என்னோட பெஸ்ட்டாக இருக்கணும். எங்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட். எனக்கு வந்து ஆம்பியன்ஸை பற்றியோ கிரவுண்டை பற்றியோ பிச்சை பற்றியோ எனக்கு கவலையே கிடையாது. என்னோட பெஸ்ட்டில் நான் போகிறேன், அப்படி இருக்கணும். நீங்கள் வந்து உங்களோட பெஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷனுக்கு 8 மார்க் தான். நீங்கள் வந்து 10 மார்க் வாங்குவான்னு நினச்சிட்டு
5 மார்க் வாங்கக்கூடியவன் ஆட வச்சிங்கன்னு வைக்கோங்க, அது என்ன பிரயோஜனம் இருக்கு? ஓகே ஓகே. இஃப் he is not able to live up to 10 marks, நீங்க 8க்கே போயிருக்கலாம்னு தோணும்ல உங்களுக்கு. ஓகே. அதுதான் அக்கீல் ஹுசைனை ஏன் இவங்க டிபெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் அவன் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்க? அவன் ஆடின வரைக்கும் என்ன தப்பா ஆடினாரு, அவரு என்ன தப்பா போட்டாரு? ஒரு ஆஃப் கலர் ஒரு மேட்ச்ல வந்து போறதுங்கிறதெல்லாம் சகஜம். ஆமா ஆமா. ஒரு 2 ஓவர்ல அந்த மேட்ச்ல அடிச்சிட்டாங்க அவனை, ஓகே, டசன்ட் மேட்டர், எல்லாரையும் தான் அடிச்சிருக்காங்க, யாரும் அடிக்கல. அப்படின்னா நீங்க போலர்ஸ் வந்து அடிக்காத ஒரு போலர் தான் நீங்க ஆடணும்னா சிஎஸ்கே வந்து போலிங் இல்லாம ஆடணும், போலர்ஸ் இல்லாம ஆடணும் சிஎஸ்கே. அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்க வந்து கிரிக்கெட் இஸ் அ லெவலர். 19 விக்கெட் எடுத்துட்டு இந்த ஐபிஎல்ல இந்த பர்பிள் கேப்ல கையை வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு காம்போஜ். நேற்றுக்கு என்ன ஆனாரு பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு டோர்னமெண்ட்லயும் எந்த ஒரு போலரையும் ஒரு இன்னிங்ஸ்ல 2 ஓவர்ல 4 6 அடிச்சதே கிடையாது. 23 எக்கனாமி சார். ஆமா, அது ஒரு ரெக்கார்ட் வேற, மோஸ்ட் எக்கனாமின்னு நினைக்கிறேன் அது ஆக்சுவலா. 2.4 ஓவர்ஸ்ல 63 ரன், 16 பால்ல, யோசிச்சு பாருங்க. அதுவும் நீங்க வந்து பேக் டு பேக் வந்து ஒரு போலரை வந்து 4 6 ஒரு ஓவரில் அடிக்கிறதுனா 2 ஓவரில் அடிக்கிறதுங்கிறது இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததா எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களை எல்லா போலரையும் அடிக்க போறாங்க, நீங்க அடிக்க தான் போறாங்க. ஏன்னா இல்லை உங்ககிட்ட நீங்க ஒன்றும் வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணல, இருக்கிறத பெஸ்ட் ஆடுங்களேன். நான் மறுபடியும் அக்கீல் ஹுசைன் சொல்றது என்னன்னு, எனக்கு சித்தப்பா பையன் பெரியப்பா பையனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு பார்த்தா. உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் அது, ஆடுங்க, ரன் அடிக்கிறதா அடிக்கட்டும், விக்கெட் எடுக்கிறதா எடுக்கட்டுமே. உங்களுக்கு நேற்றுக்கு இருக்கிற லாட்ல இந்த வந்து சீமிங் கண்டிஷன் ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் ஆடணும்னு சொல்லிட்டு ஆடினதுல நல்லா போட்டது 100 ஒருத்தர் தான். ஸ்பின்னர் ஒருத்தர் தான் நல்லா போட்டிருக்காரு. இப்ப தெரியுதா ஸ்பின்னரோட பேஸ்ல பெட் பண்ணா பெர்ஃபார்ம் பண்றது என்னவோ ஸ்பின்னர் தான் பண்றாங்க. அதுதான் நான் சொல்றேன், இப்ப தெரியுதா அந்த ஸ்பின்னரோட எஃபெக்ட். ஏன்னா நீங்க உங்கள்த பார்க்கும்போதே நீங்க ஆப்போனன்ட்டோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மிஷேல் மார்ஷ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், இல்ல பூரான் ஆகட்டும், இந்த 3 பேருமே ஸ்பின்னுக்கு கொஞ்சம் தடவரை கேஸ். ஃபாஸ்ட்லாம் போட்டால் மதிக்கவே மாட்டாங்க சார், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க அவங்களுக்கு. அதுவும் இவங்க போடுற பேஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா பவுன்சி ட்ராக் ஆடிட்டு வராங்க ஓப்பனர்ஸ் 2 பேரும் ஆஸ்திரேலியன்ஸ். நீங்க வந்து என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன் பாருங்க. காம்போஜோட போலிங் ஏன் நேத்திக்கு அவ்வளவு பேத்தட்டிக்கா போச்சு அப்படின்னா, 2 ஓப்பனர்ஸுமே ஆஸ்திரேலியன்ஸ். ஆஸ்திரேலியன்ஸோட ஜென்ரல் ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் இஸ் ஆஃப் த பேக் ஃபுட். அவங்களுக்கு வந்து ஏன்னா அந்த பவுன்சி கண்டிஷன்ல ஆஸ்திரேலியாவில் ஆடி இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கண்டிஷனில் ஆடின எல்லாருக்குமே ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடுறது தான் ஜாஸ்தி வரும். வி ஆர் கமிட்டட் டு ஃப்ரண்ட் ஃபுட். நம்மளுக்கு பேக் ஃபுட் அவ்வளோ ஈஸியாக வராது. ஏன்னா பால் இங்கே முட்டிக்கு மேலே வராது. அதனால நீங்கள் பேக் ஃபுட் போனீங்கன்னா காலில் வாங்குவீங்க. அதனால நெகோஷியேட் பண்ணுறதுக்கு அந்த பிச் ஆஃப் த பாலில் போய் பாலை நெகோஷியேட் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் போய் ஆடியே பழக்கம் நமக்கு. அங்கே வந்து பால் பட்டா இங்கே வரும். அப்போ நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா மூஞ்சில் தான் வாங்குவீங்க, அடி வாங்குவீங்க. அதனால பின்னாடி ஆடியே அவங்களுக்கு பழக்கம். கம்போஜோட நேற்றுக்கு அவர் போட்ட லெங்க்த்து அவங்களுக்கு குட் லெங்க் மாதிரி 6 அடிங்க அவன் உயரம். மிஷேல் மார்ஷ் அவனுக்கு வந்து கையில போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. அதாவது கம்போஸ் டீசெண்டா தான் போடுறாரு, ஆனா அது வந்து அவருக்கு பேட்ஸ்மேனுக்கு அந்த மாதிரி அந்த பேட்ஸ்மேனுக்கு போட்டது தப்பு. சரி, அதுக்கு தான் சொல்றது ஒரு போலரோட திங்கிங் என்ன இருக்கணும்னா, இந்த கண்டிஷன்ல போடுறேன், இந்த மாதிரி பிச்சில் நான் போடுறேன், முக்கியமா அந்த பேட்ஸ்மேனுக்கு நான் போடுறேன். அவன் யாரு, எங்க இருந்து வந்திருக்கான், அது எங்க இருந்து வந்திருக்கான் அவனோட ஸ்டைல் தெரிஞ்சிடும். நீங்க ஆடும்போதே ஃபர்ஸ்ட் 2 பால்ல பேக் ஃபுட் ஆடுறான்னு தெரியும் போது நீங்க அவனுக்கு ஷாட் போட்டீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட் இப்படியும் அடிக்கிறான் இப்படியும் அடிக்கிறான். நீங்க அதை ஃபீட் பண்ணிட்டே இருக்கீங்க திருப்பி. அதுக்கு ஒரு சேஞ்சு கூட நீங்க ஒரு யாருக்கா ட்ரை பண்றது. அவனுக்கு முன்னாடியே வந்து அவன் ஆடினா கூட எலிவேஷன் கிடைக்குது பால்ல. சரி, அவன் வந்து அந்த பேட் இஸ் கோயிங் அண்டர்நீத் த பால். அப்படி இருந்தா கிளியர் தானே. பேட்ல பால் பட்டுச்சுன்னா வெளியங்க, அவ்வளவுதான். நீங்க அதை பட விடக்கூடாது. அதுவும் மிடில் ஆஃப் த பேட்ல பட விடக்கூடாது. ஒன்னு இந்த சைட்ல படணும், இல்ல படவே படாம போடணும். அந்த மாதிரி போடணும் அப்படின்னா நீங்க ஒண்ணு யார்கர் போடணும், இல்ல பால்ல எக்ஸ்ட்ராடினரி மூவ்மெண்ட் இருக்கணும். ஷமி முதல்ல ஓப்பனிங் போட்டார் பாருங்க, அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாம நீங்க ஃபீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஆடுற ஆளுகிட்ட இப்படி எடுக்கிறாங்க. அவனுக்கு வந்து இப்ப சர்ஃப்ராஸ் கானுக்கு அதே பால் போட்டானா இங்க ஆடுவார். மிஷேல் மார்ஷ் இங்க தான் ஆடுறாரு. ஸோ அவருக்கு தான் இப்படி எடுக்கிறாரு. ஒரு 6 பார்த்தீங்களா, தரையிலேருந்து ஒரு 12-13 அடி உயரத்தில் 6ங்க, அது ஃப்ளாட் 6 பார்த்தீங்களா, மேலே போல அது இப்படி போச்சு ஒரு 6. அது அந்த மாதிரி ப்ரூட்டல் பவர், அந்த மாதிரி பவர் ஹிட்டிங்லாம் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்ககிட்ட போலிங் கிடையாது, இருக்கிற போலிங் நல்லா போடலை, அங்கே ஆப்போனண்ட்டில் அடித்தவங்க பேய் அடி அடிச்சாங்க, மேட்ச் ஓவர். ஓகே,
நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருந்தீங்க சார். அதுவும் அனாலிசிஸாக பார்க்கும்போது ஏன் அன்ஷுல் கம்போஸ் சொதப்பினாருங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நேற்று வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் டிஃபெண்ட் பண்ணது என்னென்னா, ஜெய்மி ஓவர்டன் இல்லாததுனால இந்த லாஸ் வந்து எக்ஸ்பெக்டட் தான் சொன்னாங்க. அதுவுமே ஒரு நிறைய எழுதிட்டு இருக்காங்க, ஜெய்மி ஓவர்டன் இல்லை, ஸ்குவாட் இன்னும் கொஞ்சம் வீக்கர் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸ்கோரில் போர்டில் ஸ்கோரே போடலையே சார். நம்ம வந்து ஒரு 200-210 அடித்து நம்ம தோற்றுருந்தோம்னா, ஜெய்மி ஓவர்டன் இல்லாததுனால தோற்றுட்டோம், போலிங்கில் சொதப்பிட்டோம், ஒரு 4 ஓவர் கண்டெயின் பண்ணுறது காலையில். நம்ம ஸ்கோரே போடலையே, நம்ம வந்து அங்கே தான் மேட்சை விட்டுட்டோமோ அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. டெஃபினட்டாக ஜெய்மி ஓவர்டன் இல்லாதது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்ததுங்கிறது போலிங்க்கு வரும்போது தான். ஜெய்மி ஓவர்டனோட பேட்டிங்கை வந்து நீங்கள் ஒன்றும் எதிர்பார்க்கல. இல்லை ஆஸ் அ போலர் அவரை நம்ம மிஸ் பண்ணுறோங்கிறது தான். போலிங்க்கு எப்போ வந்தது? பின்னாடி தானே வந்து 2வது இன்னிங்ஸ் தானே போலிங் வந்து. ஸோ நீங்கள் நீங்கள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் என்ன பண்ணீங்க? அதுதானே கொஸ்டின். நீங்கள் அது ஆனால் ஒன்று, நீங்கள் வந்து மிஞ்சி போய் இவங்க 220-230 ரன் அடிச்சிருந்தாலும் நேற்றுக்கு இருந்த எல்எஸ்சியோட ஃபார்முக்கு அவங்க ஆடின ஆட்டத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் 20 பால் ஸ்பேரில் 190 அடிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்னொரு 20 பால் கையில் இருக்குது. இந்த 20 பால் 50 ரன் வச்சுக்கோங்க. 190 + 50 240 அடிச்சிருந்தாலும் அடிப்பாங்க. பூரன் வந்து நின்று ஆடுற மாதிரி இல்லை. சீக்கிரம் கம்லாம் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நிறைய வேலை இருக்கு அப்படி ஆடணும் அவன். ஸோ அதனால இருந்தாலும் பேட்டிங் உங்களுக்கு இல்லைன்னா, இங்கே இந்த மாதிரி ஒரு பேட்டிங் இல்லாத பட்சத்தில் 230-240 அடிக்க வேண்டிய இடத்துல யூ ஒன்லி ஸ்கோர்டு 190 அப்படின்னு இருந்ததுன்னா, அந்த 190 டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான போலிங் இருக்கணும். ஓகே, அப்போ வந்து நீங்கள் பயமுறுத்துற மாதிரி இருக்கணும். மேபி இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து திருப்பி அவரை பற்றி தான் பேச வேண்டியிருக்கு. தோனி மாதிரி ஒரு கேப்டன் வந்து நியூ பாலை கொண்டு போய் ஸ்பின்னர் கிட்ட கொடுக்கறது, ஒரு எதிர்பார்க்காத ஒரு போலர் கிட்ட கொடுத்து நேற்றுக்கு அதுக்கு தான் நான் சொன்னேன், சிவம் துபே எதுக்காக இம்பாக்ட் ஆடினாரு? கார்த்திக் சர்மா இம்பாக்ட் உட்கார வச்சிருக்கலாமே. கார்த்திக் சர்மா இன்னும் ஃபீல்டர் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அதாவது சிவம் துபே should have bowled ன்னு சொல்றீங்க. கரெக்ட். சிவம் துபேக்கு இன்ஃபேக்ட் நியூ பால் கொடுத்துருக்கணும். ஓகே ஓகே, இதெல்லாம் தான் திங்கிங்கிறது. நீங்கள் வந்து அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு உங்களோட ஜென்யூன் ஃபர்ஸ்ட் லைன் ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் கொடுக்கணும்னு இல்லை. ஏன்னா இவங்க தான் போடுவாங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வரோம். ஓகே, அவனை யூ டேக் ஹிம் பை சர்ப்ரைஸ். வேற ஏதாவது பண்ணுங்க நீங்கள். ஏன்னா உங்கள் டோட்டல் பெருசு இல்லை. சப்போஸ் நீங்கள் 230 240 அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, நான் 230 அடிச்சிருக்கேன், எதுக்கு இவ்வளோ டிஃபென்சிவாக போகணும் அப்படின்னு சொல்லலாம். நான் கொஞ்சம் அஃபென்சிவாக போகணும்னு பார்த்தேன் அப்படின்னு. இது அப்படி இல்லை. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து எப்போ நீங்கள் 180s இருக்கீங்களோ, the only way you can win the match is by taking wickets. ஓகே, நீங்கள் கண்டெய்னே பண்ண முடியாது கண்டிப்பாக. அதுவும் அந்த டீமை கண்டெயின் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் விக்கெட் தான் எடுத்தாகணும். விக்கெட் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? உங்ககிட்ட இருக்கிற போலிங்கில் என்ன பண்ணால் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்கணும். அகில் ஹுசைன் இல்லை விக்கெட் டேக்கிங் போலர். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பின்னர்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இந்த ஸ்பின்னர்ஸ் பர்ஃபார்ம் இன் டேண்டம் சொல்லுவாங்க. அப்போ எதிர்க்க 2 ஸ்பின்னர்ஸ் ஒரே டைமில் போடும்போது பார்த்தீங்கன்னா 2 பயங்கர எஃபெக்ட் இருக்கும். அதுவும் 102 அக்கீலுக்குள்ள ஒரு ரேப் கிரியேட் ஆயிருக்கு. காம்படிஷனாவே இருக்கு. நீ விக்கெட் எடுக்கிறேன், நான் விக்கெட் எடுக்கிறேன். அவங்க ரெண்டு தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் வெரி வெல். அப்படி இருக்கும்போது அந்த பேரை ஒன்று மெயின்டைன் பண்ணிடுறோம். அது இல்லை. நீங்க உங்ககிட்ட துபே இருக்கும்போது டேக் த பேட்ஸ்மேன் பை சர்ப்ரைஸ் கொடுங்க. நியூ பால் கொண்டு போய் துபே கிட்ட கொடுத்துருங்களேன். ஓகே ஓகே, இவன் என்ன பண்ண போறாங்கிறது தெரியாம ஒரு ஓவர் ஓடிடும்ல. அந்த ஒரு ஓவர் உங்களுக்கு சேவிங் தானே. நீங்க ஜாஸ்தி கொடுக்க வேண்டாம். பின்னாடி எல்லாம் கொண்டு போய் துபே கொடுத்தீங்கன்னா தூக்கி ரோடு கடிப்பாங்க. அதெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் 1 or 2 overs ஏமாத்திட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். அந்த 2 ஓவர்னா 2 ஓவர் உங்களுக்கு சேவிங். இப்படி எல்லாம் தான் பண்ணணும். ஒரு 2 துபே, ஒரு நல்ல ஃபாஸ்ட் பாலர். அந்த துபேயை கட் பண்ணிட்டு இன்னொரு இந்த எண்டுக்கு ஒரு ஃபாஸ்ட் பாலர் கொண்டு அந்த இடத்துக்கு மறுபடியும் துபேக்கு ஒரு செகண்ட் ஓவர். இதுக்கு நடுவில் ஒரு 100க்கு பவர் பிளேல ஒரு ஓவர். இந்த மாதிரி கொடுத்து ஒரு சுத்தல்ல விட்டுருந்தீங்கன்னா பரவாயில்ல. 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு அந்த 1 2 எழுதுற மாதிரி அந்த ஆர்டரா நீங்க உங்க போலிங் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹைலி ப்ரெடிக்டபிள். ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நேத்தோடைய தோல்வி பயங்கர அப்செட் பண்ணியிருக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ். அதுக்கான காரணம் என்னன்னா, மஸ்ட் வின் கேம் சொல்லப்பட்ட ஒரு ஆட்டம். அடுத்த 3 கேமும் ஜெயிச்சுட்டா சேஃபரா யாருடைய மேட்சையும் பார்க்காம உள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு நேத்தோடைய தோல்வி நடந்ததுக்கு அப்புறம் கூட சிஎஸ்கே எலிமினேட் அந்த அப்படிங்கிறது போடலை. எப்படி அப்கமிங் டேஸ் எப்படி இருக்க போகுது சார்? இப்போ போடுறதுக்கு இல்லை. இன்னும் 2 மேட்ச் இருக்குது. 2 மேட்ச் ஜெயிச்சு 4 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து 16 போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இப்போ போட மாட்டாங்க. போட வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் இப்போ எப்படி சிஎஸ்கே எந்த நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னா, நான் ஆடி நான் ஜெயிச்சு நான் மேலே போகிறேன்னு இருக்கிறது இல்லாமல், நான் ஆடி நான் ஜெயிச்சு அவன் தோத்து நான் மேலே போகணும். ஓகே ஓகே ஓகே, அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஒன்று ஆட் ஆயிருக்கு இப்போ நேற்றுக்கு தோத்ததுனால. அது அந்த கிளாஸ் நான் ஜெயிச்சா மட்டும் போதாது,
அவன் தோக்கணும் ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஏரியாக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்கும். ஏன்னா இந்த ஆர்ஆர் அந்த மாதிரி இதில் லாக் ஆகிருக்கு. ஓகே அப்படி இருக்கிறதுனால இதுக்கு நடுவில் ஒரு கலக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க பஞ்சாப் வந்து. அவங்க வந்து வெளியே வந்துருவாங்களோங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது. லாஸ்ட் டைம் டெல்லி அந்த மாதிரி ஆனாங்க சார். ம் ஃபர்ஸ்ட் 6-7 கேம் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் சொதப்பி Correct. வெளியிலேயே போயிட்டாங்க ஆக்சுவலா. கரெக்ட். இந்த கூத்து நடுவில் ஒரு தனி ஒரு கேம்ங்கிற மாதிரி டோர்னமெண்ட்டுக்குள்ளே ஒரு டோர்னமெண்ட் நடந்தது நேத்திக்கு. இந்த 9-10 யார் வருதுன்னு முந்தானேத்து ஆடின அந்த மும்பை இந்தியன்ஸ் கேமை பார்த்துட்டு நேத்திக்கு ஆடின எல்எஸ்சிஎம் பார்த்துட்டோம். பார்க்கும்போது இவங்களுக்குள்ள யார் நான் 10 இல்லைப்பா உன்னை இழுத்து விட்றோம் பார் அப்படின்னு ஆடுற மாதிரி தோணுது. இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்கு இவங்களுக்குள்ள இப்படி போகிறதுக்கு, சிக்ஸாக் ஆகிறதுக்கு, ஸ்வாப் ஆகிறதுக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அன்னைக்கு கூட அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த கடப்பாறை எப்படி வந்தது பாருங்க. ஆமா 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 திரும்பி எப்படி வந்து- அன்பிலீவபிள் கேம் சார். 3 ஓவருக்கு 50 ரன் அடிச்சிருக்காங்க. ஐயோ அவங்க பஞ்சாப் கிட்ட போய் ஆமா அதுவும் ஹர்ஷ்தீப் சிங்லாம் போல் பண்றான், அவங்கலாம் போட்டு வெளுக்குறாங்க. வெளுத்துட்டாங்க நேத்திக்கு. அதே மாதிரி இவங்களாம் வெளியே போகும்போது ஜாலியாக சந்தோஷமா விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸாக ஆடும்போது ஆமா so they want to take the positive energy இல்ல சார். அடுத்த சீசன் அவ்வளோ தே என்ஜாய் கிரிக்கெட். ஓகே இவ்வளோ நாள் தே வேர் பிளேயிங் ஃபார் த டோர்னமெண்ட், நவ் தே ப்ளே கிரிக்கெட். ஓகே அதனால தான் நல்லா விளையாடுறாங்களோ என்ன ஆமா. தோணுது. Correct. இப்போ இதுல இருந்து சிஎஸ்கே நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு. சீரியஸ் டாக் சார். அடுத்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். நீங்க சொல்ற மாதிரி அடுத்தவங்க என்ன பண்றாங்கங்கிறது நம்ம கையில் இல்லை சார். அதை அடுத்தவங்க கதையை அப்புறம் பார்ப்போம். சிஎஸ்கே இது வரைக்கும் பண்ண மிஸ்டேக்ஸை அடுத்த மேட்ச் என்ன பண்ணக்கூடாது. வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஹோமில் நடக்குது. ஹோமில் நடக்குதுங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவான சைன் தான். பட் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னா தயவு செஞ்சு ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொன்னோன்னா என்ன சொல்வீங்க மேனேஜ்மெண்ட்? 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் தான். ஒன்றும் ஒருவேளை அந்த 3 எழுத்து வந்து எதாவது மேஜிக் பண்ணு தான் பார்க்கணும். ஆக்சுவலாக அகெயின்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து எம்எஸ்டி ஆட மாட்டாருன்னு தான் நான் அன்றைக்கி சொன்னேன். ஆமா ஆமா ஏன்னா அது ரொம்ப க்ரூஷியல் மேட்ச், வின் பண்ணியே தீரணும். இப்போ போய் அந்த டீம் பேலன்ஸை வந்து கெடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஐ டோன்ட் திங்க் ஹி வில் பிளே. என்னதான் அது சேப்பாக்கில் இந்த சீசனில் ஆடுற கடைசி மேட்ச்னு இருந்தாலும் ஆட மாட்டாருன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் அது நான் சொல்லும்போது ஜமி ஓவர்டன் இருக்கார். ஓகே ஓகே அதனால டீம் பேலன்ஸ் அப்படி இருந்தது. இப்போ ஜமி ஓவர்டன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு உங்களோட டீமை வச்சு நீங்கள் ஜெயிக்க போகிறது இல்லை. வேறு ஏதாவது உங்களோட டீமோட பர்ஃபார்மன்ஸுக்கு மேலே ஏதாவது ஒன்று நடக்கணும். அந்த மேஜிக் தான். அந்த மேஜிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் வேணும். ஒருவேளை எம்எஸ்டி ஆட வைக்கிறாங்களான்னு தெரியல, பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆடலைன்னா அதுவும் அட்லீஸ்ட் இந்த சீசனுக்கு வந்து அந்த ஆள் ஆடி ஒரு மேட்ச் பார்த்தோன்னா அது இருக்கும். பட் அகெயின்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் சரி, ஹேவிங் செட் தட் எம்எஸ்டியை பற்றி பேசுனது தவிர சொல்லணும் அப்படின்னா அகேல் ஹுசேன் கண்டிப்பாக ஆடுவார் சேப்பாக்கில். ஓகே பிரச்சனை இல்லை. இந்த மாதிரிப்பட்ட இந்த மிலிட்ரி மீடியம் பேஸ்லாம் போட்டிங்கன்னா ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் கொத்தி எடுத்துருவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. ஓகே அது இவங்க ஏதாவது பேசி அந்த போலிங் அதுக்குள்ளே எப்படி என்ன பண்ணுறது எது பண்ணுறது, அது வேறு ஏதாவது போலிங் சேஞ்சஸில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது ருத்ராஜ் பண்ணால் தான் உண்டு. அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் டு டூ இட் வித் அவைலபிள் ரிசோர்ஸஸ். அவைலபிள் ரிசோர்ஸஸே ஒன்றும் இல்லைன்னு இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. வெரி அன்ஃபார்ச்சுனேட்டுங்க சிஎஸ்கே. ஆரம்பமே எல்ஏஸ் ஸ்குவாடில் இருந்து இல்லாத இது டோர்னமெண்ட் ஆரம்பிச்சது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அவுட்டு. அதுக்கப்புறம் கலீல் அஹமது போனார், ஜமி ஓவர்டன் போயாச்சு, நடுவில் ராமகிருஷ்ணா கோஷ் அவுட்டு, முன்னாடியே நேதன் எல்லிஸ் போயாச்சு. அதுதான் எல்லிஸ் இல்லாமல் தான் ஆரம்பிச்சது. ஓகே ஓகே அவர் இல்லாமலே ஆரம்பித்தோம் முதற்கோணல் அது. அப்புறம் தான் கலீல் அஹமது, அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா கோஷ், இப்போ ஜமி ஓவர்டன், நடுவில் பேட்டிங்கில் ஆயுஷ் மாத்ரே. எவ்வளோ தான் தாங்கும்? டீம்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 15 தான் உங்களுக்கு கோர். அதில் 4-5 அவுட்டுன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் எப்படி எதை வச்சு நீங்கள் உருட்டுவீங்க? ஓகே ஓகே ஒன்றும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இருக்கிறத வச்சுட்டு ஆடி இருக்காங்க, அவ்வளோதான். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வெல் பிளேடு. எல்எஸ்டி என்ஜாய் பண்ணாங்க நேற்றுக்கு. பார்க்கலாம் எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே மேட்ச் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தோணுது. வில் சி. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய இன்சைட்ஸ் பகிர்ந்துக்கிட்டீங்க. அகைன் May 18th ஹோம் கேம் முடிச்சுட்டு அந்த முக்கியமான போட்டியை முடிச்சுட்டு வெரி எக்ஸைட்டட் டு டாக் அ லாட் ஆஃப் கிரிக்கெட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெல்லா.